டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடரும் மாணவர்களின் போராட்டம். தர்மேந்திர பிரதான் விலக கோரி அதிரும் முழக்கங்கள். டெல்லியில் தொடங்கி நாடெங்கும் பற்றி எரியும் போராட்டங்கள். பல்வேறு இடங்களில் முன்களத்தில் நின்று முழங்கும் பெண்கள். டெல்லியில் உள்ள காந்தி ஸ்மிருதி நினைவிடத்திற்கு ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பேரணி. நீட் வினாத்தாள் கசிவால் உயிரிழந்த மாணவர்களுக்கு நீதி கேட்டு தேசிய கீதம் பாடி போராட்டம். டெல்லியில் காந்தி ஸ்மிருதி நோக்கி பேரணி சென்ற ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்களை 2 முறை தடுத்து நிறுத்திய காவல்துறை. காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்திற்கு தடையை மீறி சென்று தேசிய கீதம் பாடி போராட்டம். பேச்சுவார்த்தைக்கு வருமாறு டெல்லி போராட்டக் குழுவினருக்கு மத்திய அரசு மீண்டும் அழைப்பு. எந்த நேரத்திலும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பேட்டி. பேச்சுவார்த்தைக்கு வருமாறு மத்திய அரசு விடுத்த அழைப்பை நிராகரித்த கரப்பான் ஜனதா கட்சி. இனி பேச்சுவார்த்தை ஜந்தர் மந்தர் அல்லது பொதுவான இடத்தில் மட்டுமே நடத்தப்படும் எனவும் திட்டவட்டம். நாடு முழுவதும் போராட்டத்தை விரிவுபடுத்தும் கரப்பான் ஜனதா கட்சி மாவட்டந்தோறும் அமைதியான வழியில் போராட்டம் நடத்த அழைப்பு. டெல்லியில் நடந்து வரும் போராட்டத்தில் வன்முறை கலவரங்களில் நேரடியாக ஈடுபடுவோரின் பாஸ்போர்ட்டை முடக்க திட்டம். சிசிடிவி கேமரா காட்சிகள், வீடியோ பதிவுகள் மூலம் அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுக்க டெல்லி காவல்துறை முடிவு என தகவல். நீட் விவகாரத்தால் மழைக்கால கூட்டத்தொடரில் தொடர்ந்து வீசும் புயல். நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் நீடிக்கும் போராட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் ஆளும் கூட்டணி எதிர்க்கட்சி கூட்டணி எம்பிக்கள் எதிரெதிரே போராட்டம். தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி எதிர்க்கட்சி எம்பிக்களும் ராகுல் காந்தியை கண்டித்து என்டிஏ எம்பிக்களும் மாறி மாறி முழக்கம். நாடாளுமன்றத்தில் தனியாக போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக எம்பிக்கள். என்டிஏ எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் திமுக எம்பிக்களும் போராட்டம். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஊறு விளைவிப்போருக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என பிரதமர் மோடி உறுதி. தேவையான நடவடிக்கைகள் எடுக்க சம்பந்தப்பட்ட துறைகள் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்படும் என்றும் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. மாணவர்கள் நலன் எதிர்காலத்தை விட முக்கியமானது எதுவும் இல்லை என பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் பதிவு. இளைஞர்கள் எதிர்காலத்திற்கு தீங்கு விளைவிப்பவர்களை விட்டு வைக்க மாட்டோம் என்றும் எச்சரிக்கை. இளைஞர்களுக்கு தீங்கு ஏற்படுத்தியதே மோடிதான் என ராகுல் காந்தி பதிவு. இந்தியாவின் கல்வி முறை சீரழிவதை அனுமதித்து அதை செய்தவர்களை பாதுகாப்பதாகவும் மோடி மீது ராகுல் குற்றச்சாட்டு. பிரதமர் இல்லம் முன்பு ராகுல் காந்தி நடத்திய போராட்டம்.
நேர்மையற்றது என சோனம் வாங்சுக்கின் மனைவி கீதாஞ்சலி விமர்சனம். ஜந்தர் மந்தருக்கு சென்று மாணவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டும் என கருத்து. நீட் தேர்வு அனைத்து அளவுகோல்களிலும் தோல்வியடைந்து விட்டதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சனம். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டிய நேரம் இது என்பதையே மாணவர் போராட்டம் உணர்த்துவதாகவும் பதிவு. நீட் தேர்வில் மட்டுமல்ல, நீட் தேர்வை மோசடிதான் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. உயர்கல்வி கனவை சிதைப்பதே நுழைவுத் தேர்வுகளின் உண்மையான நோக்கம் என்றும் விமர்சனம். விரைவு நீதிமன்றம் அமைப்போம் என்ற மோடியின் அறிவிப்பு நகைப்புக்குரியது என திமுக எம்பி திருச்சி சிவா விமர்சனம். மறுதேர்வை நடத்தி முடிக்கப்பட்டுவிட்டது, இன்னும் குற்றவாளிகளை கைது செய்யவில்லை எனவும் புகார். பிரதமர் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். மாணவர்களுடைய எதிர்கால நலனை குறித்து அவர் கவலைப்படுவதாக. இது நகைப்புக்குரியதாக இருக்கின்றது. கேள்வித்தாள் கசிந்து பல மாதங்கள் ஆகின்றன. வேறு தேர்வு நடத்தி முடித்தாகிவிட்டது. நான் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைப்பேன் என்பது சிரிப்பாகத்தான் இருக்கின்றது. இவ்வளவு வேகமாக நடவடிக்கை எடுக்கிற பிரதமர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று. மோடி அரசு இந்தியாவின் ஜனநாயகத்தை படுகொலை செய்து வருவதாக ராகுல் காந்தி சாடல். இந்திய மாணவர்களிடம் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் ராகுல் வலியுறுத்தல். டெல்லி மாணவர்களுக்கு ஆதரவாக மும்பையில் வரும் 26ஆம் தேதி போராட்டம். உத்தவ் சிவசேனா கட்சியின் தலைவர் உத்தவ் தாக்கரே அறிவிப்பு. மாணவர்களுக்கு ஆதரவாக 26ஆம் தேதி மும்பையில் நடத்தும் போராட்டத்துக்கு இடையூறு செய்வோரை தாக்குவோம். மகாராஷ்டிரா நவநிர்மான் சேனா கட்சியின் தலைவர் ராஜ் தாக்கரே எச்சரிக்கை. மாணவர்கள் போராட்டத்தை காங்கிரஸ் அரசியலாக்குவதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் உறுதி. நீட் வினாத்தாள் கசிவை எதிர்த்து நாடெங்கும் போராட்டம். அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விலக கோரி கொல்கத்தா, திருவனந்தபுரம் உள்ளிட்ட இடங்களில் பேரணி. டெல்லி கனாட் பிளேக்ஸ் பகுதியில் கடைகள் அடைப்பும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் சந்தேகத்தை எழுப்புகிறது. மீண்டும் மாணவர்கள் மீது தாக்குதலா என ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி. ஜந்தர் மந்தர் போராட்டத்திற்கு பாஜக மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி ஆதரவு. இளம் மாணவர்கள் பல நாட்களாக வீதிகளில் தங்கியிருப்பது வேதனை அளிக்கிறது என பதிவு. வினாத்தாள் கசிவு போன்ற சம்பவங்கள் மாணவர்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கின்றன. இளைஞர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களின் கனவுகளையும் பாதிப்பதாக நடிகர் மாதவன் கவலை. நேர்மை, உழைப்பு, திறமைக்கு மதிப்பில்லை என்கிற போது கல்வியின் மீதான நம்பிக்கையை மாணவர்கள் இழந்து விடுகிறார்கள். வினாத்தாள் கசிவு மற்றும் மாணவர் போராட்டத்திற்கு ஆதரவாக நடிகை கரீனா கபூர் கான் பதிவு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலும் நீட் எதிர்ப்பு போராட்டம் தீவிரம். பல்வேறு இடங்களில் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் மற்றும் இளைஞர் அமைப்பினர் குண்டுகட்டாக கைது. கரப்பான் கட்சி போராட்டத்திற்கு ஆதரவாக சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் தொடரும் இளைஞர்களின் போராட்டம். டெல்லியில் மாணவர்கள் மீதான தடியடியை கண்டித்தும் நீட் தேர்வுக்கு எதிராகவும் முழக்கம். நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்தது இந்திய மாணவர் சங்கம். போராடும் மாணவர்களை கைது செய்யக்கூடாது, உரிய இடங்களை காவல்துறை ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தல். டெல்லி மாணவர் போராட்டத்திற்கு ஆதரவாக நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் ஆர்ப்பாட்டம். ப. ரஞ்சித், வெற்றிமாறன், அமீர், அறிவு, ஆண்ட்ரியா உள்ளிட்டோர் பங்கேற்பு.
அரக்கனை விரட்டி அடிக்க உறுதி ஏற்போம். விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், பிஜேபியை விரட்டி அடிப்போம். சென்னை மெரினா கடற்கரையில் திடீரென பொதுமக்களுக்கு அனுமதி மறுப்பு. மாணவர்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் காவல்துறையினர் குவிப்பு. மதுரை சோழவந்தான் ரயில் நிலையத்தை தொடர்ந்து தபால் நிலையத்திலும் ஹிந்தி எழுத்துக்கள் அளிப்பு. நீட் எதிர்ப்பு போராட்டம் தீவிரமாகியுள்ள நிலையில் அடுத்தடுத்து ஹிந்தி அளிப்பு போராட்டம். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்து சென்னையில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். மாணவர்களின் போராட்டத்தில் காங்கிரஸ் அரசியல் செய்வதாக நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. போராடும் மாணவர்களை அடக்கி ஒடுக்குவதும் கைது செய்வதும் துரதிருஷ்டவசமானது. இளம் சமுதாயத்தினரின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு நீட் தேர்வுக்கு விலக்கு பெற சசிகலா வலியுறுத்தல். தூத்துக்குடியில் அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல்துறையினரால் அடித்துக் கொல்லப்பட்டதாக புகார். தலை, காலில் காயங்களுடன் கடந்த 17ஆம் தேதி காவல்துறையினர் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் உயிரிழந்த சோகம். விசாரணைக்கு அழைத்துச் சென்ற காவலர்கள் தன்னை தாக்கியதாக வாக்குமூலம் கொடுத்த இளைஞர் அருணாச்சலம். சிகிச்சையில் இருக்கும்போது இளைஞர் கொடுத்த வாக்குமூலம் வெளியானது. இல்ல யார் அடிச்சாங்களா தலைவர்? போலீஸ்காரன் அடிச்சானா? எப்போ வச்சு அடிச்சான்? வீட்டுல இருந்து போலீஸ் பிடிச்சாங்க. நான் டக்குனு ஓடிருப்பேன். மாட்டி விட்டு கூப்பிட்டு சரி. அவன் ரெண்டு வண்டி ஏழு அடிச்சாங்க. இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு. தலையில தூத்துக்குடி இளைஞர் அருணாச்சலம் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். மருத்துவமனையில் சேர்த்த பின்னரே தங்களுக்கு காவலர்கள் தகவல் கொடுத்ததாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடி இளைஞர் காவல் மரணம் தொடர்பான சிசிடிவி வீடியோவை வெளியிட்டது காவல்துறை. இளைஞர் மயங்கி விழுந்ததும் காவலர்கள் லாக்கப் அறைக்குள் ஓடும் காட்சி வெளியீடு. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு காவல் நிலையம் அழைத்து வந்த நிலையில் அருணாச்சலம் மயங்கி விழுந்ததாக காவல்துறை விளக்கம். ஜாமீனில் விடுவிக்கப்பட்டு உறவினர்களுடன் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அறிக்கை. தூத்துக்குடியில் இளைஞர் அருணாச்சலம் குடும்பத்தினரிடம் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி விசாரணை. உறவினர்களின் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து கொண்டார். தூத்துக்குடியில் போலீஸ் இழைத்த அநீதியை அருணாச்சலமே எடுத்து சொன்னதை பார்த்து நெஞ்சம் கலங்குகிறது என உதயநிதி ஸ்டாலின் வேதனை. முதல்வர் விஜய் மௌனம் காப்பதால் இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருப்பதாகவும் விமர்சனம். தூத்துக்குடியிலும் காவல்துறையின் சித்திரவதையால் இளைஞர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக திமுக எம்பி கனிமொழி கண்டனம். ஜனநாயகன் படம் பார்க்க சென்ற முதல்வர் நாளையாவது வாய் திறப்பாரா என்றும் கேள்வி. தாவேகா ஆட்சியில் குதிரை வேகத்தில் காவல் மரணங்கள் அதிகரிப்பது வேதனை அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. மடப்புரம் அஜித்குமார் மரணத்தின் போது சாரி வேண்டாம், நீதி வேண்டுமென பதாகை பிடித்த முதல்வர் விஜய் தொடர் காவல் மரணங்களுக்கு என்ன பதில் வைத்துள்ளார் எனவும் வினா. தமிழகத்தில் தொடரும் லாக்அப் படுகொலைகளை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். தூத்துக்குடி விசாரணை கைதி உயிரிழப்பு குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். அருணாச்சலத்தின் மரணத்தில் காவல்துறையின் விளக்கம் ஏற்கத்தக்கதல்ல எனவும் கருத்து.
தமிழ்நாட்டில் 1000 திரையரங்குகளில் வெளியானது ஜனநாயகன் திரைப்படம். பட வெளியீட்டை திருவிழா போல கொண்டாடும் ரசிகர்கள். கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலும் வெளியானது ஜனநாயகன் திரைப்படம். அதிகாலை முதலே காத்திருந்து சிறப்பு காட்சியை பார்த்து ரசிகர்கள் கொண்டாட்டம். ஆந்திராவில் ஜனநாயகுடு என்ற பெயரில் வெளியானது முதல்வர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம். தெலுங்கு திரைப்பட நடிகர்களின் படம் வெளியாவதைப் போல திரையரங்குகளில் அலைமோதிய ரசிகர்கள் கூட்டம். மும்பையில் களை கட்டியது ஜனநாயகன் திருவிழா. திரையரங்கு முன் கூடிய ரசிகர்கள் உற்சாகம். விஜய் முதல்வரான பின் ஜனநாயகன் படம் வெளியானதால் இரட்டை சந்தோஷத்தில் ரசிகர்கள். பட்டாசுகளை வெடித்து ஆட்டம் பாட்டம் என கொண்டாட்டம். ஜனநாயகன் திரைப்படம் பார்த்த நடிகை த்ரிஷா சென்னை கோயம்பேட்டில் உள்ள திரையரங்கில் ரசிகர்களுடன் இணைந்து படம் பார்த்து உற்சாகம். முதல்வர் விஜயின் ஜனநாயகன் படத்தை பார்த்து கண் கலங்கிய அமைச்சர்கள். விஜயின் கடைசி படம் வெளியானதால் உணர்ச்சி வசப்பட்டு நிகழ்ந்த காட்சிகள் வைரல். தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக கைதான 8 பேரின் ஜாமீன் மனு தள்ளுபடி. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவு. அதிமுகவில் இருந்து விலகுவதாக சிங்கை ஜி ராமச்சந்திரன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. பழனிசாமி தலைமையில் நடந்த கோவை மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற நிலையில் திடீர் விலகல். மாவட்ட நீதித்துறையில் தற்காலிக அடிப்படையில் ஊழியர்களை நியமிப்பதை தவிர்க்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். ஆண்டுதோறும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஆலோசனை. அத்துமீறி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 9 பேர் இலங்கை சிறையில் அடைப்பு. ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை சிறை வைக்க மன்னார் நீதிபதி உத்தரவிட்டதன் பேரில் நடவடிக்கை. குஷா நீண்ட தூர வான் பாதுகாப்பு ஏவுகணையின் முதற்கட்ட சோதனை வெற்றி. 400 கிலோமீட்டர் வரை இலக்குகளை துல்லியமாக அளிக்கும் திறன் கொண்டது என DRDO தகவல். குஜராத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கொட்டி தீர்க்கும் மழையால் நீரில் மூழ்கிய நகரங்கள். வல்சாத் நகரில் குடியிருப்பு பகுதியில் சிக்கிய 8 மாத கர்ப்பிணியை படகு மூலம் பத்திரமாக மீட்ட பேரிடர் குழு. குஜராத்தை தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலத்திலும் தொடரும் கனமழை. நீர்நிலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் குடியிருப்புகளுக்குள் புகுந்த தண்ணீர். இமாச்சலில் ஆம்புலன்ஸ் செல்லும் வழியில் திடீர் நிலச்சரிவு. குழந்தையை கையில் தூக்கிக் கொண்ட ஆம்புலன்ஸில் ஏற்றிய ஊழியரின் செயலால் நிகழ்ச்சி. ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியானை சந்தித்தார் ஈராக் பிரதமர் அல் ஜைதி.
அமெரிக்காவுடனான மோதல் நீடிக்கும் சூழலில் முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. தாங்கள் எண்ணெயை விற்க முட்டுக்கட்டை போட்டால் யாருமே விற்க முடியாத நிலை ஏற்படும். ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்கா சுற்றி வளைத்துள்ள நிலையில் ஈரான் எச்சரிக்கை. அல்பேனியா நாட்டில் அரசுக்கு எதிராக 2வது மாதமாக நீடிக்கும் போராட்டம். தண்ணீரை பீச்சி அடித்து போராட்டக்காரர்களை விரட்டியடித்த காவல்துறை. கிளாஸ்கோவில் காமன்வெல்த் விளையாட்டில் பதக்கத்தை உறுதி செய்தார் இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா. 75 கிலோ எடைப்பிரிவில் போதிய வீராங்கனைகள் இல்லாததால் நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றதாக அறிவிப்பு. ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக முதலாவது T20 போட்டியை எளிதாக வென்ற இந்திய அணி. சூரியவன்ஷி, இஷான் கிஷன், ஸ்ரேயாஸ் ஐயரின் அதிரடி சதத்தால் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி.